கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் நாம் தியானிக்கிற வசனம் யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அற்புதம்தான் இயேசு செய்த முதலாம் அற்புதம் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாங்க. இது அவரது மகிமையை வெளிப்படுத்தியது என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அற்புதத்தை அவர் இந்த மகிமையை வெளிப்படுத்தின பிறகு அவருடைய சீஷர்கள் மாத்திரமல்ல, அங்கிருக்கிற எல்லோரும், ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரால் மோசேயின் முதல் அற்புதம் தண்ணீரை இரத்தமாக மாற்றப்பட்டது. அங்கே அந்த அற்புதம் அது கர்த்தரின் நியாய தீர்ப்பின் அடையாளமாக மாறியது. ஆனால் இங்கே இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய போது அது கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டது. யூத திருமணங்கள் ஒரு வாரம் நடக்குமா, 7 நாட்கள். யூதர்களின் கல்யாணத்தில் திராட்சரசம் ரொம்ப முக்கியமாக பரிமாறுவார்கள். அப்போ அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். ஒவ்வொரு கற்சாடிகளும் 20-30 கேலன்கள் பிடிக்கும். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் மொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்களாம். அங்கே நம்ம ஊர் குடம் போல உள்ள சைஸ் இல்லை, அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு ஜாடியும் சுமார் 75 முதல் 115 லிட்டர்கள் கொள்ளுமாம். அப்போ மொத்தம் 6 கற்சாடிகளும் சேர்த்து தோராயமாக 450 முதல் 680 லிட்டர்கள் வரை தண்ணீரை கொண்டிருந்ததாம். அதுவும் ஃபுல்லாக அந்த விளிம்பு வரை நிரப்பப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பிரிம் ஆஃப் அந்த இங்கிலீஷ் பைபிளில் கிளியராக அதை போட்டிருக்கு. ஸோ இந்த கல்யாணத்திற்கு இயேசுவின் குடும்பத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் முழு குடும்பமும் திருமணத்துக்கு வந்திருந்ததை அந்த இடத்துல நாம் பார்க்கலாம். எப்படின்னா யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் அதற்கு அடுத்த வசனம் 11வது வசனம் நம்முடைய மெடிடேஷன் வேர்டு. அதற்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது, அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்திலிருந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு, அந்த கல்யாணத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் கிடைக்குது. திராட்சரசம் அந்த நாட்களில் கல்யாணத்தில் ஒரு மரியாதை எப்போதுமே நமக்கு ரொம்ப முக்கியமாக தான் நம்ம எல்லாருமே கருதுகிறோம் இல்லையா? அது போல தான் இயேசுவின் தாயார் அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது உடனே இயேசுவிடம் சொல்கிறார். இயேசு ஏதாவது செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்த காரணத்தினால் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவினுடைய அந்த பூமிக்குரிய ஊழியம் தொடங்குகிறது. இயேசுவினுடைய தாயார் கூறும்போது, ஸ்திரீயே, அப்ப அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கும் உனக்கும் என் வேலை இன்னும் வரவில்லை. இங்கே ஏன் இந்த வார்த்தை என்றால், அவருடைய அந்த பப்ளிக் மேனிஃபெஸ்டேஷன், அது மாத்திரம் இல்ல, மகிமைப்படுத்துதலுக்கான நியமிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை என்பதை இந்த இடத்துல குறிக்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களில் பாதி பேரை கூட்டி சென்ற 1 மாதத்திற்கு பிறகுதான் இந்த திருமணம் நடக்கிறது. அதாவது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், ஒவ்வொருத்தரையும் அவர் கூப்பிடுறாருல, அதற்கு பிறகு 1 மாதத்திற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1:43 நாம் வாசிக்கும் போது, அவர் ஒருபோதும் பொதுவான அற்புதத்தை அதற்கு முன்பாக செய்யவில்லை என்றாலும் அவர் யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் இந்த கானாவூர் கல்யாண வீடாக இருந்தது. உடனே இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்ற போது அங்கே அவங்க ஃபுல்லாக நிறைய நிரப்புனாங்க. பின்னர் அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது உண்டு, பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். யோவான் 2:10வது வசனத்தை வாசிக்கும் போது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்று கேட்கும் அளவுக்கு அந்த திராட்சரசம் ருசி உள்ளதாகவும் ஒரு குவாலிட்டி, அதாவது ஒரு உயர்தரமாக இருந்ததாகவும்
அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வாசிக்கும் போது. இதனால் அங்கிருக்கிற எல்லோரையும் அது ஒரு திகைக்க வைத்தது, அதாவது ஒரு ஆச்சரியப்பட வைத்தது. இதைத்தான் எரேமியா 31:12 மெசியானிக் காலத்தில் என்ன நடக்கும், கர்த்தருடைய நன்மையான தானியத்திலும் புதிய திராட்சரசத்திலும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அவர் முன்னறிவிக்கிறார். அது இங்கே நடக்கிறது. ஆமோஸ் 9:14 தீர்க்க தரிசனமாக கூறப்படுகிறது. இயேசுவின் தாய் திராட்சரசம் இல்லை என்ற போதும் என்ன செய்ய வேண்டும், இல்லை அவங்களே அந்த கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. இயேசு சொல்லும்போது கூட அவங்க அதற்கு ஒரு வார்த்தை கூட அவங்க அதுக்கு பேசலை. என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை கீழ்ப்படிந்து அந்த உடனே அவங்க அதில் இந்த இடத்த விட்டு போகிறத பார்க்குறோம். ஸோ அவள் அங்கே இல்லை என்பதை இயேசுவின் அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல்ல. அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, வேலைக்காரர்களிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவருடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறாங்க. அவர் எதையும் பாதியில் விட்டு போகிற தேவன் அல்ல. முதலாவது அவங்க திராட்சரசம் இல்லை என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டென்ஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய அட்டென்ஷனுக்கு அங்கே கொண்டு வர்றாங்க. அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு அந்த 3 காரியத்தை மரியாள் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கற்சாடிகளில் தண்ணீர் விளிம்பு வரை நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே ஒரு அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்கா டேர்ன் ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் குறைகளே இல்லாத வாழ்வு இல்லவே இல்லை. யாரும் சொல்ல முடியாது என் வாழ்வில் குறையே இல்லை என்று சொல்ல முடியாது. முதலாவது இயேசுவை நமக்குள்ளே வாசம் செய்ய நாம் அனுமதி கொடுக்கிறோமா? இன்றைக்கு நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நம்மை சுற்றிலும், நம்ம எங்க போனாலும் அவர் நம்மோடு கூட வருகிறார். அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய எல்லா குறைகளிலும், வாழ்க்கையிலே நமக்கு குறைகள் வரும், பாடுகள் வரும், எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் எல்லா பாடுகளையும் சோதனையும் நன்கு அறிந்த தேவன். அதனால் நம் போராட்டங்களை அவரிடம் கொடுக்க வேண்டும். அடுத்து மரியாள் எப்படி கீழ்ப்படிந்தாங்களோ அதுபோல் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது மகிமையான காரியங்களை அவர் நமக்கு செய்ய முடியும். ஸோ நம் ஜெபங்களை கேட்கிறார். நம் பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் அவர் பாதத்தில் சமர்ப்பித்தால் அவர் ஒரு ஆழமான மாற்றத்தை அதில் ஏற்படுத்த முடியும். இந்த அற்புதம் தான் முதல் பொதுவான ஒரு அற்புதமாகும். அப்படி என்றால் அவர் கிருபை மற்றும் மகிழ்ச்சியின் மிகுதியை இந்த இடத்திலே கூறுகிறது. பழைய உடன்படிக்கையிலிருந்து ஒரு புதிய உடன்படிக்கைக்கு மாறுவதை இந்த அற்புதம் கோடிட்டு காட்டுகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தை இந்த இடத்திலே பாருங்க. முதல் அற்புதம், அவர் திருமணத்தில் அற்புதத்தை, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அதுபோல ஆட்டுக்குட்டியின் அந்த கல்யாண விருந்தை இந்த இடத்திலே அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நமக்கும் அவர் ஒரு நாள் மணவாளனாக வரப்போகிறார், நம்மை மணவாட்டிகளாக கொண்டு செல்வதற்கு. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். நாம் இதை வாசித்து இன்னும் நாம் அதை தியானிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஜெபிப்போம். ஆமாப்பா, தண்ணீரை இரத்தமாய் மாற்றின தேவன், வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவன், அதிசயங்கள் செய்கிற கர்த்தர், இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே அற்புதங்கள் செய்கிறவராய் மாத்திரமல்ல, எங்களோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமாக அப்பா அந்த அற்புதங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அது எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எதுவாக இருந்தாலும் அப்பா உடைய பிரசன்னத்துல நாங்க அதில் மகிழ்ச்சி அடைய கிருபை தாங்க. கானாவூர்ல அன்று அப்பா திராட்சரசம் குறைவுபட்ட போது மிகுதியாய் ஆசீர்வாதமாக அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்கா நீங்க மாற்றினீங்கல்ல, அது போல எல்லாவற்றையும் உங்க அட்டென்ஷனுக்கு நாங்க கொண்டு வந்துடுறோம்ப்பா. உன் மகிமையை காணவும், அந்த உங்களுடைய வல்லமையை நாங்கப்பா பெற்றுக்கொள்ளவும் பொறுமையை நீங்க இன்னும் எங்களுக்கு தாங்கப்பா. திராட்சரசத்துல எவ்வளவாய் abundant ஒரு blessing கொடுத்து அந்த இடத்தை மகிழ்ச்சியாக்குனீங்கல்ல, அது போல delayed also is answer sometime அப்பா. உன் டைம்ல எல்லாம்
உம்முடைய வேலை வரும்போது எல்லாவற்றையும் அற்புதமாக எங்கள் வாழ்வில் நடத்துகிற தேவன், சகலத்தையும் நீர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல அப்பா, சகலத்தையும் நேர்த்தியாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க எங்க வாழ்க்கையில. ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துல அப்பா, நீங்க எங்களை மனவாட்டிகளாக நீங்க எங்களை அப்பா நீங்க அழைத்து கொண்டு போக போறீங்க. அதற்காக நாங்க ஒரு கூட்டத்தை நாங்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. பரலோக ராஜ்யத்திற்கு என்று இன்னும் இந்த கூட்டங்களை நாங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதி பல ஆத்துமாக்களை உம் மண்டைக்கு இழுத்து கொண்டு வர உம்முடைய அன்பினால், உம்முடைய அன்பின் கயிர்களால் கட்டி இழுக்க எங்களுக்கும் அந்த நல்ல வார்த்தைகளை தந்து, எதை சொல்லணும், எதை பேசணும், எதை செயல்படுத்தணும், எப்படியாய் நாங்க முன்மாதிரியாய் வாழணும் என்று நீர் சொன்ன அந்த மாதிரியை, நீர் எங்களுக்கு விட்டு போன அந்த மாதிரியை நாங்க பின்பற்றி அப்பா அந்த உலகில நாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேரை அப்பா நாங்க பிரஸ்தாபப்படுத்த, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நீங்க கிருபை தாங்க ராஜா. நாள் முழுவதும் இந்த வசனங்கள் அப்பா எங்களோடு பேசட்டும் அப்பா. தியான வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களோட அப்பா கிருபையாய் இடைப்படட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் நாங்க இந்த நாளுக்குள்ள அப்பா கடந்து செல்லும் பொழுது உம்முடைய பிரசன்ன மாறாத நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.